Good morning students. Today நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் 1.4 ஃபிஃப்த்து சம் செகண்ட் ரோமன் லெட்டர் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு. அப்போ சைன் மைனஸ் தீட்டா அப்படின்றத வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறணும். மைனஸ் சைன் தீட்டான்னு சொன்னேன். ஏற்கனவே வெளியில் அவுட்டரில் ஒரு மைனஸ் இருக்கனால இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு சைன் தீட்டான்றதான் கணக்கு. அப்போ அந்த கிராஃபே வரைஞ்சா போதும், அவ்வளோதான். வரைஞ்சிட்டேன், முடிஞ்சிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. அடுத்து 5ல் அதே ஃபிஃப்த்து சம்மில் தான் தேர்ட் ரோமன் லெட்டர் சைன் 90 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. சைன் 90 ப்ளஸ் தீட்டானா காஸ் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா. காஸ் 90 ப்ளஸ் தீட்டா அப்படின்னா சைன் தீட்டா. காஸ் 90 ப்ளஸ் தீட்டானா சைன் தீட்டா. இதையும் தெரிஞ்சுக்கோ. காஸ் 90 மைனஸ் தீட்டான்னு வச்சுக்கோவேன், இதுவும் சைன் தீட்டா தான். இதுவும் என்னது தான், சைன் தீட்டா தான். அப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கு, சைன் π/2 ப்ளஸ் எக்ஸ். π/2ன்றது 90டா தம்பி. π/2 அப்படின்றது 90, மேலே 180ன்னு அர்த்தம். பைக்கு டிவைடட் பை 2 போட்டோம்னா 90 வரும். இது ரேடியன்னு சொல்லுவாங்க, அது டிகிரின்னு சொல்லுவாங்க. இது டிகிரி. ஓகே, ரைட். அப்போ π/2 எக்ஸ்னால் 90 ப்ளஸ் எக்ஸு, 90 ப்ளஸ் எக்ஸு, 90 ப்ளஸ் தீட்டா. இந்த இதுதான் ஆன்சர். அப்போ என்ன வந்துருச்சு, காஸ் தீட்டா வந்துருச்சு. அப்போ காஸ் தீட்டான்னு போட்டுட்டு காசுக்குள்ளே படத்தை போடணும். காஸ் தீட்டாக்குள்ளே படத்தை போடணும். காஸ் தீட்டாக்குள்ளே படம் காஸ் 0 1 தானே. அப்போ 1லேருந்து இங்கே மேலேருந்து படம் கணக்கு இப்படி ஆரம்பித்து இப்படி போகும். காஸ் 90 தான் என்ன வந்துடும், 0 வந்துடும். சைன் கிராஃப் வேறு, சைன் கிராஃப் வேறு, காஸ் கிராஃபு வேறு, இப்படி போகும். புரியுதா? இது வந்து ஒய் ஆக்சிஸு, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது காஸ் கிராஃபு, இது சைன் கிராஃபு, இது 0, இதுவும் 0 தான். ஆனால் இங்கே மேலே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல உள்ளதுக்கு பேர் பை, இந்த இடத்துக்கு உள்ளதுக்கு பேர் π/2 அப்படின்னு அர்த்தம். நடுவில் போகும், ரெண்டுக்கு நடுவில், பைக்கும் 0க்கும் இடையில இந்த இடத்துல போகும் இந்த கவ். சரிங்களா? பார்த்து நிதானம். உனக்கு ரெண்டுமே போட்டு காமிச்சிருக்கேன். நிதானமாச்சு. இதெல்லாம் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் எப்போ வேணாலும் இருக்கணும், எப்போ கேட்டாலும் செய்யணும். சரியா? தெரியலன்னு சொல்லக்கூடாது. சைன் கிராஃபு, காஸ் கிராஃபு. ஓகே, தேங்க்யூ. 4th ஒன் ஃபிஃப்த்து சம்மில் 4th ரோமன் லெட்டர் π/2 மைனஸ் எக்ஸ் ஒன்று தான் சொன்னேன். அதே தான் காஸ் தீட்டா தான். சைன் 90 மைனஸ் தீட்டான்னு காஸ் தீட்டா தான். அப்போ அதே ஃபங்க்ஷன் தான் காஸ் ஃபங்க்ஷனை வரைஞ்சிரு. ஓகே சொல்கிறது. அப்போ இதுதான் ஒய் ஈக்குவல் டு என்னது, காஸ் எக்ஸ்ன்ற கிராஃபு. அதே தான் வரையணும். நீ கீழே இறக்கையில் பார்த்துக்கோ. 1லேருந்து -1 வரைக்கும் தான் அது ரேஞ்சு. அதனால தான் அதுக்கு மேலே போகக்கூடாது. படம் போடையில் உனக்குள்ள 1, இது -1னா அது வரைக்கும் போயிட்டு தான் திரும்பி இதுக்கு வரைக்கும் வந்துட்டு திரும்பி மேலே போயிடணும். நீ வாட்டில் போய் இந்த இப்படி அப்புறம் இப்படிலாம் எடுத்துகிட்டு இறக்கிட்டு இருக்கக்கூடாது. இது தப்பு. புரியுதா சொல்கிறது? அதனால் இந்த ரேஞ்சை கொடுத்துக்க. ரேஞ்சு வந்து -1 to 1 அப்படின்னு அர்த்தம். இந்த அதுக்கு 1 எந்த இடம்னா இந்த இதுக்கு நேராக இப்படி பாயிண்ட்டை போட்டிருக்கேன் பாரு, இந்த இடம், இந்த எட்ஜு. சரியா சொல்கிறது? அதே மாதிரி இந்த எட்ஜு இதுக்கு நேராக பார்த்தோம்னா என்ன இருக்கும், -1 இருக்கும். ஓகே, தேங்க்யூ.